அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே நம்மளோட சேனல்ல ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், செல்ஃப் டெவலப்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிஃபோராகவே சொல்லியிருந்தேன். கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்றதுனால அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பதிவு. எஸ், 15 மற்றும் 16 என்னோட திருமணம் நடக்க இருக்குது. 15ஆம் தேதி ரிசப்ஷன், 16ஆம் தேதி கல்யாணம். ஸோ எங்க நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னை மாடம்பாக்கத்துல தான் நடக்க இருக்குது. 15ஆம் தேதி ரிசப்ஷன் 6 மணிக்கு மேல ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த லொகேஷனை வந்து பின் பண்றேன். அதே மாதிரி காலையில 16ஆம் தேதி காலையில ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் டெம்பிள், சிவன் கோயில், கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த அந்த சிவன் கோயில்ல தான் எங்களோட மேரேஜ் வந்து நடக்க இருக்குது. அதோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில 6 to 7:30 முகூர்த்தத்துல வந்து திருமணம் நடக்க இருக்குது. நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். இந்த பதிவே வந்து எதற்காக அப்படின்னா, நீங்களும் வரணும், வாழ்த்தணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன். இதுக்கு முன்னாடியே வந்து நேத்து வீடியோ பதிவில் யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த சேவ் த டேட்டோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பெரிய பெரிய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கமெண்ட் டைப் பண்ணி எனக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அமைச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அதை நான் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அதை வந்து நான் ஃபீல் பண்றேன். பல பேரோட கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல, லைக் பண்ண முடியல. அதற்காக உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்காம இல்லை, படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து மதிக்காம விட்டுட்டாரோ அப்படின்றதும் கிடையாது. நிச்சயமாக ஒருத்தரையும் பார்த்து யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் அமைச்சிருந்தீங்களோ அவங்கள எல்லாருமே வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு உறவாக தான் நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். ஸோ அன்பு உறவுகளுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவே. நீங்களும் என்னோட திருமணத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம், ரிசப்ஷன்லையும் வந்து கலந்துக்கலாம். ரிசப்ஷனோட மேப்போட லொக்கேஷனும் எங்கே திருமணம் நடக்குதோ அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்தோட மேப்போட லொகேஷனும் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் டெம்பிள் மாடம்பாக்கம், அந்த 2 லொகேஷனுமே வந்து டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயுமே வந்து நான் பின் பண்றேன். பல பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்காக இத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அவர்களோட வீடியோவும் போய் பார்க்கும்போது, அவங்க அப்லோட் பண்ண வீடியோவும் பார்க்கும்போது அதுக்கு கீழே அத்தனை பேர் வந்து வாழ்த்து சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதையும் நான் பார்த்தேன். அவங்களோட கமெண்ட்ஸுமே வந்து படித்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இத்தனை பேர் என் மேலே காட்டக்கூடிய அன்பிற்கு. நீங்கள் அந்த அன்பை ரிசப்ஷன் 15th and 16th வந்து எங்களை வாழ்த்திட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் சந்தோஷப்படுவேன். அதை தாண்டி நீங்கள் இந்த ரிசப்ஷனுக்கோ அல்லது திருமணத்திற்கோ வரீங்க அப்படின்னா, சரி எத்தனை பேர் வரீங்கன்னு எனக்கு கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்மளோட அந்த லொக்கேஷனோட லிங்க், மேப்போட லிங்க் வந்து நான் பின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இது லைக் வாங்குறதுக்கோ இல்லை வந்து வீடியோ வந்து ஃபேமஸ் ஆக்குறதுக்கோலாம் கிடையாது. அந்த ஒரு லைக்குக்கு நீங்கள் ஒரு பர்சன் வரீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அதனால எத்தனை அக்கௌண்ட்ல இருந்து பண்ணியிருக்கீங்களோ, ஓகே இத்தனை பர்சன் வரீங்க போல அப்படின்றவங்க கணக்கு எடுத்துட்டேன்னா நான் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைங்க என்னால் இந்த திருமணத்திற்கோ இந்த ரிசப்ஷனுக்கு என்னால் வர முடியல, நான் இங்கேருந்தே வாழ்த்துறேன் அப்படின்னா உங்களோட வாழ்த்துக்களும் வரவேற்கப்படுது. ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் வரல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் லைக் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.